விசாலாட்சி அக்கா, நீங்க எல்லாரும் சார கூட்டிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். பாக்குறேன். ஆமா, அன்னைக்கு கோயில்ல ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க? அது தப்பு இல்லையா? மன்னிச்சிருங்க. அன்னைக்கு என் வீட்டுக்காரரோட பிறந்த நாள். கோயிலுக்கு போலான்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். வரேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல வரல. அந்த கோவத்துல தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். மன்னிச்சிருங்க எல்லாரும். பரவாயில்ல, விடுங்க. சரிங்க, நாங்க வரணும். இதுக்கு மேல இங்க இருந்தா என் வீட்டுக்காரு திட்டுக்காரு. அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அது எப்படி முடியும்? அவர் கொஞ்சம் பிஸி, அதான் வர முடியல. அதான் வீடு தெரிஞ்சு போச்சுல, அப்போ நான் இனிமே அடிக்கடி வருவேன். எங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த ஊர்ல வேற யாரும் இல்ல, உங்களை தவிர. தாராளமா வாங்க. நல்லபடியா தாயா பிள்ளையா இருந்தா சரிதான். இனிமே அப்படிதான். இந்த ஊர்லயும் எனக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்னு நானும் நினைச்சுப்பேன்ல. அப்போ நாங்க கிளம்புறோங்க. போயிட்டு வரேங்க. நைட்டு வீட்டுக்கு வந்துருங்க. சாரி காவேரி. இல்லைன்னா பொழந்திருப்பேன் அவங்கள. டேய், அப்பாவே பொறுமையா இருக்காரு, நீ ஏன்டா இப்படி பண்ற? நல்லா கேளுங்கம்மா. என்ன அம்மாவுக்கு சப்போர்ட்டா?